உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். நாங்கள் இந்த நாட்களை கிறிஸ்து எதற்காக ரத்தம் சிந்தினார் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளே எதை பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்கள் யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பாருங்க, ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது அப்படின்னு சொல்லுது. එසේ වුවත් ඒවාහින්ගේ එක්කෙනෙක් හෙල්ලයකින් උන්වහන්සේගේ ඇලයට ඇන්නේය. ඒකේ එකෙනෙහිම ලේත් වතුරත් නික්මුණේය. இந்த இடத்துல பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, விழா எலும்புல குத்தும் போது ரத்தமும் தண்ணீருமாய் வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. උන්වහන්සේගේ ඇලයට අනින විට ඇවිල්ලා ලේත් වතුරත් ඇවිල්ලා පැමිණුණා කියලා. அப்ப அவர் அந்த விழா எலும்புல என்ன செஞ்சாரு, அந்த ரத்தம் சிந்தினார் என்று அந்த இடத்துல பார்க்கிறோம். ස්ථානයේ කියන උන්වහන්සේගේ ඒ ඇලය තුලින් උන්වහන්සේ ලේ වැගිරුවා කියලා. பாருங்க, விழா எலும்புலதான் ஏவாள் வந்து ஆதாம்ட விழா எலும்புல இருந்துதான் ஏவாள் உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம். ඒ ආදාම්ගේ ඒ ඇලය තුලින් තමයි ඒවල් නිර්මාණය වුණා කියලා කියනවා. அதாவது மனைவியானவள் என்ன செஞ்சிருக்கா, உருவாக்கப்பட்டிருக்கிறாள். ඒ කියන්නේ මනමාලී කියනවා ඒ ඇවිල්ලා නිර්මාණය அப்ப அதாவது மணவாட்டி வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. ඒ මනමාලී ඇවිල්ලා නිර්මාණය වුණා. இப்ப மணவாட்டி என்பது ஒரு சபையை குறிக்கிறது. ඒ මනමාලී කියන්නේ සභාවක් කියනව කාර්යය. அப்ப அந்த மணவாட்டிக்காக இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறாரு. ඒ மனமாலி உதேசா இயேசுஸ் கிறிஸ்துஸ் වහන්සේ නැවතත් පැමිණෙන්නේ. இன்னைக்கு நாங்கள் சபையோடு இணைக்கப்பட வேண்டும். මේ දවස් අපි සභාවත් එක්ක එකතු වී நாங்க ஒரு கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாக மாற வேண்டும். கிறிஸ்துஸ் වහන්සේට ඒ අදාළ ඒ මනමාලියෙක් ලෙස අපි වෙනස් විය යුතුයි. என்பதற்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. ඒ උදෙසා இயேசுஸ் கிறிஸ்துස් වහන්සේ ලේ වැගිරුවා. இயேசு கிறிஸ்துவின் வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறது. උන්වහන්සේගේ පැමිණීම ඉතා ඉක්මනින්ම සිදු அப்ப වෙනවා. அவர் அந்த மணவாளன், கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக மாறது எங்களுக்கு அதிக முக்கியமா இருக்கிறது. එතකොට ඒ கிறிஸ்துස් වහන්සේට ඒ අදාළ ඒ මනමාලියෙක් ලෙස වෙනස් වෙන්න එක ඒක ඉතාමත් වැදගත් වූ දෙයක්. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் உண்டாக்கப்பட்டு අපගේ ජීවිතේ ශුද්ධත්වයක් ඇති වෙලා மணவாட்டியா இருக்கிற சபையாகிய நாங்கள், ඒ මනමාලියෙක් වශයෙන් සිටිනා ඔය සභාවේ සිටිනා நாங்கள் அவர் வருகைக்கு ஆயத்தப்படுறதுக்கு, උන්වහන්සේගේ පැමිණීමට සූදානම් වෙන நாங்கள் சுத்திகரிக்கப்படுகிறதற்கு, අපි පවිත්‍ර වෙන அவரோடு இணைக்கப்படுகிறதற்கு උන්වහන්සේත් එක්ක එක් වෙන පිණිස அந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ඒ ලේ වගුරුවන්ට ලැබුවා. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இழந்து இருக்கிறோமா? අද මේ දවසේ අපි එවැනි ජීවිතයක් අහිමි කරන් සිටිනවාද? சபைகளுக்கு செல்லாம இருக்கிறோமா? සභාවට යන්නේ නැතුව සිටිනවාද? சபையோடு இணைக்கப்படாம இருக்கிறோமா? සභාවත් සමග එක් වෙන්නේ නැතුව ஒரு සිටිනවාද? நல்ல மனவாட்டியாக நாங்க வாழாம இருக்கிறோமா? ඒ යහපත් ඒ මනමාලියෙක් ලෙස අපි ජීවත් වෙන්නේ නැතුව සිටිනවාද? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். අපි අපේ ජීවිතය වෙලා කැප කරගත அதுக்காக යුතුයි. தான் அந்த ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. ඒ උදෙසා තමයි ලේ වගුරුවන. அந்த ரத்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, ඒ ලේ වලට අපි අපිව කැප කරන විට கிறிஸ்துவே என்னை ஆயத்தப்படுத்தும், ක්‍රිස්තුනිය වහන්සේ මාව සූදානම් அந்த කරන්න. ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும் ඒ ලේ මාව පවිත්‍ර කරන என்று ஒவ்வொரு நாளும் நாங்க அர்ப்பணிக்கிற நேரம், දවසින් දවස අපිව කැප කරගන්න அவருக்கு විට ஏற்ற ஒரு மனவாட்டியாக நாங்கள் மாறி விடுவோம். ඒකට අදාළ මනමාලියෙක් ලෙස අපි වෙනස් நாங்க වෙනවා. யாரும் கைவிடப்பட்ட கூடாது. අපි කවුරුත් අත්හරින්න ලැබෙන්නේ அவரோட பரலோகத்துல வாழணும் වාසය සමග ස්වර්ගයේ ජීවත් විය යුතුයි. என்பதற்காக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. ඒ උදෙසා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ලේ වගුරුවන அதை நாங்க இழந்துடவே கூடாது. අපි ඒක අහිමි කරගන්න. இன்னைக்கு நாங்க எல்லாரும் அதற்காக ஒப்பு கொடுத்து அர்ப்பணிச்சுக்குவோமா? අපි කැප කරමුද? அந்த ரத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ඒ ලේ වලට කැප කරන්න. நீங்கள் அன்புள்ள பரிசுத்தமுள்ள தெய்வமே, අපගේ ශුද්ධාත්මය යන්නනේ. கர்த்தாவே, இன்னைக்கு யாரெல்லாம் இன்னைக்கு அவங்க வாழ்க்கைய ஒப்பு கொடுத்தாங்களோ, මේ දවසේ කවුරු කරේ අද ජීවිතේ කැප කරන්න. உங்களோடு இணைக்கப்படணும், ඔබ වහන්සේත් එක්ක එකතු වෙන්න. மனவாட்டியாக மாறணும் ඒ යොද මනමාලියෙක් ලෙස වෙනස් වෙන්න. என்று யாரெல்லாம் இன்னைக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ, කවුරු කැප அவங்க කරනවද? வாழ்க்கையை இன்னைக்கு பரிசுத்தப்படுத்தி එයාගේ ජීවිතය ඔබ වහන්සේ அது පවිත්‍ර කරලා ரத்தத்தினால கழுவி ඔබ වහන්සේගේ ලේ වලින් සෝදලා ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. සියලුම දෙනා ඔබ වහන්සේ සූදානම් කරන அந்த පිණිස கிருபையை கொடுத்து ஆசீர்வதிங்க. ඒ කරුණාව දීලා ආශිර්වාද இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් කියන්න. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.